ஹலோ கௌதம். இவ்வளவு பண்ணி அந்த திரு வந்துட்டானே. திரும்ப வந்தது மட்டும் இல்ல கௌதம், இப்ப அவன் முன்ன விட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறான். இவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாடி எப்படி அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? திருவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எப்ப தனக்கு எதிரா ஒரு பெரிய டீமே பிளான் பண்ணுதுன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்பவே அவன் அடுத்து என்ன செய்யணும்னு டிசைட் பண்ணிருப்பான். இனிமே ஆப்போசிட் டீமை தோக்கடிக்கணும்னு ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணுவான். ஆனா எப்படியாவது அந்த ஆட் ஷூட் நடத்த விடாம பண்ணி அவனுக்கு விதா. அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. மும்பைல இருந்து மாடல்ஸ் வந்தா தானே ஆட் ஷூட் நடக்கும். மாடல்ஸே வராம தடுத்துட்டோம்னா Yes, it's a great idea. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பண்றாங்களே, இது எப்படியாச்சும் அவர்கிட்ட சொல்லிடணும். இல்லனா இவ்ளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டு வெளியே வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்ப அவருக்கு எப்படி சொல்றது? நான் தான் ஃபோன் பண்ணேன்னு அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா யார் என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாரு. கவிதா தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு அவங்க அத்தைய பத்தி அவர்கிட்டயே சொல்லவும் முடியாது. ஆனா அவருக்கு எப்படியாவது விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணும். என்ன பண்றது? அக்கா 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 அக்கா. என்னம்மா? அக்கா உங்க போன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ரொம்ப அவசரம். சரி, இந்தா பண்ணிக்கோ. நான் யாரு என்னங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. உங்க நல்லதுக்காக தான் நான் இப்ப போன் பண்ணிருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க நாளைக்கு விளம்பர ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நாளைக்கு சில மாடல்ஸ் எல்லாம் வரவிடாம பண்றதுக்கு சில பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க வேற மாடல்ஸ உடனே பார்த்து வச்சுக்கோங்க. என்னாச்சுடா? ஒண்ணும் இல்ல, நீ போடு. டேய் பால் போடுறா டேய். ஹலோ, குட்டி வீடுங்களா? ஆமாங்க. குட்டி விளையாடும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ, குட்டி என்னங்க சொல்றீங்க? குட்டிக்கு என்ன ஆச்சு? லலிதா, குட்டிக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. பாட்டி, குட்டி குட்டி விளையாடும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானா பாட்டி? இங்கே தானே ஃபைலை வச்சேன், எங்கே போச்சு?
திரு என்னப்பா தேடுற? இன்னைக்கு ஆட் ஷூட் பண்ண போடுறோம்ல, அதுக்கான ஃபைல்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன். பத்திரமா நான் தான் இங்கே வச்சேன், இப்போ பார்த்தா காணும். உங்க அம்மா அந்த ஃபைலை மகா கிட்ட கொடுத்து சாமி முன்னாடி வச்சு கும்பிட சொல்லியிருக்கா. உனக்காக வேண்டிக்க அம்பிகா கோயிலுக்கு போயிருக்கா. அத சொல்லதான்ப்பா வந்தேன். அப்பாடா, ரொம்ப முக்கியமான ஃபைல் ஆச்சு. அதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தாத்தா. நீ பதட்டப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். மகா கைராசிக்காரி, ரொம்ப அதிர்ஷ்டமானவப்பா. அதனாலதான் அவகிட்ட கொடுத்து சாமி கும்பிட சொன்னாலாம். இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் தாத்தா. அப்பதான் நான் யாருன்னு என் எதிர்க்க ப்ரூவ் பண்ண முடியும். அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றணும்னு எனக்காக நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா. உன் மனசுக்கு நீ நினைச்சபடி எல்லாமே நடக்கும். ஆல் தி பெஸ்ட் திரு. சாமி, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்கணும். அவர் அப்பா கனவை அவரை நிறைவேற்றுறதுக்கு நீதான் அருள் புரியணும். என்ன திரு? ஒரு நிமிஷத்தை. என்னாச்சு மகா? நான் வரத்துக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. அதான் ஓடி வந்தேன். கால் தடுக்கிருச்சு. ஏன் ஓடி வர? ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே? சரி வா, கார்ல ஏறு. ஃபோன் பேசுகிற அவசரத்தில் இவ்வளோ மறந்துட்டேன். ஆமாமா, மறந்துட்டோம்.